ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 9th ஸ்டாண்டர்ட் நேற்று நடந்து முடிஞ்சது. அதற்கான டென்டேட்டிவ் ஃபுல் ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல 24 நடந்து முடிஞ்சது. நம்ம ஆல்ரெடி சேலம் டிஸ்ட்ரிக்ட் நடந்து முடிஞ்சதுக்கு 6th 7th 8th 9th 10th அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் ஆல்ரெடி போட்டுட்டோம். 9th மட்டும் பெண்டிங்ல இருந்தது. ஸோ ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்புறமேல போய் 10th வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு 9th பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஹாஃப் எக்ஸாமுக்கான என்னென்னலாம் படிச்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். 10, 11, 12. ஸோ டீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பேப்பர் கரெக்ஷனை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கொஸ்டின் நம்பர் 13 அப்புறம் 14 ஓவரால் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ஸை ஒரு ரிவைஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். 17, 18, அப்புறம் 19A, 19B, 20A, 20B. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் பாருங்க. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு 24. ஆன்சர் கீ ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி, செகண்ட் ஆப்ஷன் டி, தேர்டு சி, ஃபோர்த்து சி, ஃபிஃப்த்து சி, சிக்ஸ்த்து டி. அண்ட் தென் ஓரளவுக்கு பாருங்க. ஸோ ஆன்சர் கீ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. 9, 10, 12. அப்புறம் பார்ட் 3 என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஏதாவது 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். கம்பல்சரி கொஸ்டின் 18th ஒன்று. ஓகேங்களா? ஓகே, பார்ட் 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். 2 மீடியம் கொஸ்டின்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பேப்பர் கரெக்ஷனுக்கு கூட நீங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம். தேங்க்யூ.